வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத செயல்களை தூண்டிவிடும் பாகிஸ்தானுக்கு பிரதமர் மன்மோகன் சிங் எச்சரிக்கை. உள்நாட்டு பாதுகாப்பை அதிகரிக்கவும் சுதந்திர தின உரையில் உறுதி. கச்சத்தீவில் உரிமையை நிலைநாட்ட முதல்வர் ஜெயலலிதா சபதம். உணவு பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். பாகிஸ்தான் அத்துமீறலை எத்தனை காலம் தாங்க முடியும்? பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு மோடி ஆவேச கேள்வி. நல்ல நிர்வாகம், வளர்ச்சி குறித்து நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என்று சவால். விரிவான செய்திகள். இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத செயல்களை பாகிஸ்தான் தடுக்காவிட்டால் இரு நாடுகளின் உறவில் முன்னேற்றம் ஏற்படாது என்று சுதந்திர தின உரையில் பிரதமர் மன்மோகன் சிங் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்தியாவின் 67வது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் டெல்லி செங்கோட்டையில் நடந்தது. பிரதமர் மன்மோகன் சிங் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து முப்படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து சுதந்திர தின உரையாற்றிய பிரதமர் மன்மோகன் சிங், இந்தியாவை முன்னேற்றவும் நவீன இந்தியாவை உருவாக்கவும் 10 ஆண்டுகளாக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக பட்டியலிட்டார். நாட்டின் 75% மக்களுக்கு உணவை உறுதி செய்யும் உணவு பாதுகாப்பு மசோதா பார்லிமென்டில் விரைவில் நிறைவேறும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டில் பயங்கரவாதம், நக்சல் வன்முறை குறைந்துள்ள போதும் உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்ய தொடர்ந்து விழிப்புடன் இருக்க வேண்டியுள்ளது எனவும் மன்மோகன் சிங் தெரிவித்தார். காஷ்மீர் எல்லையில் 5 இந்திய வீரர்கள் பாகிஸ்தானிய ராணுவத்தினரால் கொல்லப்பட்ட சம்பவத்தை கோழைத்தனமான செயல் என்று வர்ணித்த பிரதமர் மன்மோகன் சிங், இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்க எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றார். இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத செயல்கள் பாகிஸ்தானிலிருந்து வெளிப்படுவதாக குற்றம் சாட்டிய பிரதமர், அதை பாகிஸ்தான் தடுத்து நிறுத்தாவிட்டால் அந்நாட்டுடனான உறவில் ஒருபோதும் முன்னேற்றம் இருக்காது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். हमारी ये भी कोशिश रही है कि पड़ोसी देशों के साथ हमारी दोस्ती बढ़े, लेकिन पाकिस्तान के साथ रिश्ते बेहतर होने के लिए ये जरूरी है कि वो अपनी सरजमीन और अपने नियंत्रण वाली जमीन का इस्तेमाल भारत के खिलाफ किसी भी कार्रवाई के लिए न होने दे. குறுகிய மதவெறி கொள்கைகளுக்கு நவீன இந்தியாவில் இடமில்லை என்றும், அதுபோன்ற கொள்கைகள் சமுதாயத்தை பிரிப்பதோடு ஜனநாயகத்தையும் வலுவிழக்கச் செய்துவிடும் என்றும் பாரதிய ஜனதா மற்றும் குஜராத் முதல்வர் நரேந்திர மோடியை மறைமுகமாக பிரதமர் சாடினார். இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் 5% சரிந்ததை சுட்டிக்காட்டிய பிரதமர் மன்மோகன் சிங், பொருளாதார மந்த நிலை நீண்ட நாளைக்கு நீடிக்காது என்றும், நாட்டின் வளர்ச்சி விகிதத்தை உயர்த்துவதற்கான வழிவகைகளை உருவாக்க அரசு கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். கச்சத்தீவில் நமக்குரிய உரிமையை நிலைநாட்டுவோம் என்ற சுதந்திர தின உரையில் சபதம் செய்துள்ள முதல்வர் ஜெயலலிதா, தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உரிய திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் 67வது சுதந்திர தினத்தை ஒட்டி தமிழகத்தில் 3ஆம் முறையாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கும் முதல்வர் ஜெயலலிதா சென்னை சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். முப்படையினர் அணிவகுப்பு, காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார். பின்னர் சுதந்திர தின உரையாற்றிய முதல்வர் ஜெயலலிதா, சுதந்திர போராட்டத்தில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் பங்களிப்பு குறித்து பெருமிதம் தெரிவித்தார். மத்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கை, பெட்ரோல் டீசல் விலை நிர்ணய கொள்கை, ஊட்டச்சத்து அடிப்படையிலான உரமானிய கொள்கை, அந்நிய முதலீட்டு கொள்கை உள்ளிட்டவற்றால் மக்கள் கடும் பாதிப்புக்கு ஆளாகியிருப்பதாக கூறிய ஜெயலலிதா, மத்திய அரசு திட்டமிட்டுள்ள தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தால் தமிழகத்தில் தற்போது குடும்ப அட்டைகள் மூலம் வழங்கப்படும் அரிசியில் 1,00,000 டன் அரிசி அளவுக்கு பற்றாக்குறை ஏற்படும் என்றும், இதனால் இச்சட்டத்தில் உரிய திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மத்திய அரசை வலியுறுத்தினார். தமிழகத்தை பொறுத்தவரை அனைவருக்குமான பொது விநியோக திட்டம் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் உறுதியுடன் தெரிவித்தார். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்ற முனைந்துள்ளது. இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் தமிழ்நாட்டில் தற்போது குடும்ப அட்டைகள் மூலம் வழங்கப்படும் அரிசியில் 1,00,000 டன் அரிசி அளவுக்கு பற்றாக்குறை ஏற்படும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அனைவருக்குமான பொது விநியோக திட்டம் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.
காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி உத்தரவை அரசிதழில் வெளியிடச் செய்தது, NLC பங்குகளை தமிழக அரசே வாங்கியது, முல்லை பெரியாறு அணை பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தில் வலுவான வாதங்களை முன்வைத்துள்ளது போன்ற தமிழக அரசின் முக்கிய நடவடிக்கைகளை விளக்கிய ஜெயலலிதா, அதே வழியில் கச்சத்தீவில் நமக்குள்ள உரிமையை நிலைநாட்டுவோம் என்று சபதம் செய்தார். காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணையை மத்திய அரசிதழில் வெளியிடச் செய்தது, NLC பங்குகள் தனியாருக்கு விற்கப்படாமல் தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவனங்களை வாங்க வழிவகை செய்தது, முல்லை பெரியார் அணை பிரச்சினையில் தமிழகத்தின் சார்பில் வலுவான வாதங்களை உச்சநீதிமன்றம் முன் எடுத்து வைத்ததென தமிழகத்தின் உரிமைகளை நிலைநாட்டும் உன்னதமான சாதனைகளை இந்த அரசு செய்திருக்கிறது. சுதந்திர போராட்ட வீரர்களை மேலும் கௌரவப்படுத்தும் வகையில் தற்போது அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் 7,000 ரூபாய் ஓய்வூதியம் 9,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும், சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதியம் 3,500 ரூபாயிலிருந்து 4,500 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார். வளர்ச்சி, நல்ல நிர்வாகம் குறித்து நேருக்கு நேர் விவாதம் நடத்த தயாரா என்று பிரதமருக்கு குஜராத் முதல்வர் மோடி சவால் விடுத்துள்ளார். குஜராத் மாநிலம் புஜ் நகரில் நடந்த சுதந்திர தின விழாவில் முதல்வர் நரேந்திர மோடி சுதந்திர தின உரையாற்றினார். எல்லையில் இந்திய ராணுவத்தினர் மீது பாகிஸ்தான் அத்துமீறி தாக்கும் விவகாரத்தில் பிரதமர் உறுதியற்ற நிலையில் இருப்பதாக மோடி சாடினார். இந்தியாவின் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்று ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி சுதந்திர தின உரையில் குறிப்பிட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய மோடி, தனது சுதந்திர தின உரையில் பாகிஸ்தானுக்கு கடுமையான எச்சரிக்கையை பிரதமர் விடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். இன்னும் எவ்வளவு காலத்துக்கு பாகிஸ்தானின் அத்துமீறலை இந்தியா பொறுத்துக் கொண்டிருக்கும் என்பதை மன்மோகன் சிங் விளக்க வேண்டும் என்று கூறிய மோடி, காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் சாடினார். குஜராத் அரசு மற்றும் மத்திய அரசுகளிடையே வளர்ச்சி மற்றும் நல்ல நிர்வாகம் தொடர்பாக நேருக்கு நேர் விவாதம் செய்ய தயாரா என்றும் பிரதமருக்கு மோடி சவால் விடுத்தார். நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு தனது சுதந்திர தின உரையில் குறிப்பிட்ட கருத்துக்களையே மன்மோகன் சிங் தனது உரையில் குறிப்பிட்டுள்ளதாகவும் கூறிய மோடி, 60 ஆண்டுகளாக இதையே கூறி வரும் காங்கிரஸ் நாட்டின் முன்னேற்றத்துக்கு என்ன செய்தது என்றும் கேட்டார். ரூபாயின் மதிப்பு மிக மோசமான அளவுக்கு வீழ்ச்சியடைந்து வருவதற்கு யார் காரணம் என்று கேள்வி எழுப்பிய மோடி, நாட்டின் பொருளாதார வீழ்ச்சியை தடுத்து நிறுத்த நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கவில்லை என்றும் மன்மோகன் சிங்கை சாடினார். தனி மாநில அந்தஸ்து கூடிய புதிய புதுச்சேரியை உருவாக்க மக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று சுதந்திர தின உரையில் முதல்வர் ரங்கசாமி கேட்டுக் கொண்டார். புதுச்சேரியில் உப்பளம் மைதானத்தில் புதுச்சேரி அரசு சார்பில் சுதந்திர தின விழா கோலாகலமாக நடந்தது. உப்பளம் மைதானத்திற்கு வந்த முதல்வர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செய்தார். பின்னர் காவல்துறையினர் நடத்திய அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து ஊர்காவல் படை, தீயணைப்பு படை, முன்னாள் ராணுவ வீரர்கள், அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பும் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து சுதந்திர தின உரையாற்றிய முதல்வர் ரங்கசாமி, புதுச்சேரியில் 163 கோடி ரூபாய் செலவில் 3 மேம்பாலங்கள் அமைக்கப்படும் என்று கூறினார். மேலும் தனி மாநில அந்தஸ்துடன் கூடிய ஒரு புதிய புதுச்சேரி மாநிலத்தை உருவாக்க பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் அப்போது கேட்டுக் கொண்டார். மேலும் மேல்நிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளில் 30 கோடி ரூபாய் செலவில் கணினி வழி கல்வி திட்டம் அமல்படுத்தப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி கூறினார். கச்சத்தீவை மீட்க வலியுறுத்தி அங்கு இந்திய தேசிய கொடியை ஏற்றச் சென்ற பாரத் மக்கள் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். ராமேஸ்வரம் ரயில் நிலையம் அருகே பாரத் மக்கள் கட்சியினர் வியாழனன்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்றும் தமிழக மீனவர்களின் பிரச்சினைக்கு உரிய தீர்வு காண வேண்டும் என்றும் கோஷமிட்டனர். பின்னர் சுதந்திர தினத்தையொட்டி கச்சத்தீவில் தேசிய கொடியை ஏற்ற அவர்கள் ஊர்வலமாக புறப்பட்டனர். அப்போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது முதல் தமிழக மீனவர்கள் பெரும் துயரங்களை சந்தித்து வருவதாகவும், இந்த பிரச்சினையில் மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். கோவை வெள்ளலூர் பகுதியில் உள்ள குப்பை கிடங்கை அகற்ற வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் நடத்தும் உண்ணாவிரத போராட்டம் 5வது நாளை எட்டியுள்ளது.
கோவை போத்தனூர் செட்டிப்பாளையம் சாலையில் உள்ள மாநகராட்சி கழிவுநீர் பண்ணை குப்பை கிடங்காக மாற்றப்பட்டுள்ளது. கோவை மாநகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகள் லாரிகள் மூலம் கொண்டு வந்து இங்கு கொட்டப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் நிலத்தடி நீர் மாசு ஏற்பட்டதுடன் சுகாதாரக்கேடும் நிலவி வருகிறது. குப்பை கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்ற வலியுறுத்தி வெள்ளலூர் பொதுமக்கள் கடந்த 5 நாட்களாக உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர். குப்பை கிடங்கை அகற்றும் நடவடிக்கையில் மாவட்ட மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்காத நிலையில் அறவழியில் தங்களுடைய போராட்டம் தொடரும் என்று போராட்டக் குழுவினர் தெரிவித்தனர். எப்படி மகாத்மா அவர்கள் அறவழியிலே சுதந்திரத்திற்காக போராடினார்களோ அதைப்போல நாங்களும் அறவழியிலே உண்ணாநிலை அறப்போராட்டத்தை தொடர்ந்து 5வது நாளாக நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் மனசாட்சியற்ற இந்த மாநகராட்சி நிர்வாகம் எங்களுடைய உயிர்களுக்கு கூட மதிப்பளிக்காமல் இன்று வரை எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தாமல் எங்களை ஒரு மனிதர்களாகவே மதிக்காமல் அவர்கள் இன்றைக்கு சுதந்திரத்தை அந்த சுதந்திர கொடியை ஏற்றுவதற்கு கூட அவர்களுக்கு தகுதி இல்லாத சூழ்நிலையில் எங்களை விட்டு வைத்திருக்கிறார்கள். இதனிடையே குப்பை கிடங்கு பிரச்சினை தொடர்பாக மாநகராட்சி நிர்வாகத்திடம் கலந்தாலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட கலெக்டர் கருணாகரன் கூறினார். மாநகராட்சியில பேசி எல்லா விதமான அந்த பெஸ்ட் பிராக்டிசஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அந்த குப்பையை கையாளக்கூடிய நல்ல முறைகளை பயன்படுத்தி அது எவ்வளவு குறைவாக பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் செய்வதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்வதற்கு மாநகராட்சி கலந்து பேசுவோம். உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கி 5 நாட்கள் ஆகியும் தங்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இதுவரை அதிகாரிகள் யாரும் வரவில்லை என்று வெள்ளலூர் பகுதி மக்கள் அதிருப்தி தெரிவித்தனர். நெல்லை மாவட்ட கடற்கரை கிராமங்களில் சட்டவிரோதமாக கனிம வளத்தை சுரண்டும் கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கலெக்டரிடம் கிராமப்புற பெண்கள் புகார் அளித்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக வந்த புகாரை அடுத்து தமிழக அரசின் வருவாய்த்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழுவினர் அங்கு ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் நெல்லை மாவட்டத்தின் கடற்கரை கிராமங்களான கூத்தன்குழி, பஞ்சல், கூட்டப்புளி, பெருமணல், இடிந்தகரை, உவரி, கூட்டப்பனை, கூடுதாழை ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள் தங்கள் கிராமங்களை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் இதேபோன்று கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு வருவதாகவும் அதிக பரப்பளவில் மணலை தோண்டி எடுப்பதுடன் மணலை சுத்திகரித்து வெளியாகும் ரசாயன கழிவுகளை கடலில் விடுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் கடல் மீன்வளத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதோடு மக்களுக்கும் நோய் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் நெல்லை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் மனு கொடுத்தனர். அவர்கள் செய்கிற தொழில் மணல் அள்ளுகிற காரணத்தினால் அதனுடைய அமிலத்தன்மை எங்கள் கடலில் அவர்கள் கலந்து விடுவதனால் எங்களுடைய கடல் வளம் பாதிக்கப்படுகிறது. எங்களுடைய மீன் வளம் குறைவாக உள்ளது. எங்களுடைய இறால் வளம் அறவே வருஷத்துக்கு வருஷம் ஒரு இறாலுமே இல்லாமல் அழிந்து கொண்டு இன்று வரைக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டு கடல் தொழில் செய்ய முடியாமல் நாங்கள் திணறி கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டத்தை விட நெல்லை மாவட்டத்தில் தான் இயற்கை கனிமங்கள் அதிக அளவில் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாகவும் இப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். சுதந்திர தினத்தையொட்டி தங்கம் மற்றும் வெள்ளி மார்க்கெட் வியாழனன்று செயல்படவில்லை. இதனால் தங்கத்தின் விலையில் மாற்றம் இல்லை. தங்கத்தின் விலை ஒரு சவரன் 22,208 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,776 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 50 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 47,330 ரூபாயாக இருந்தது. சுதந்திர தின விழாவில் வீரதீர செயல் புரிந்தமைக்கான கல்பனா சாவ்லா விருதை கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த சுகி பிரமிளாவிற்கு முதல்வர் ஜெயலலிதா வழங்கி கௌரவித்தார். 67வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறப்பாக சேவை புரிந்த சாதனையாளர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு முதல்வர் ஜெயலலிதா விருதுகள் வழங்கி கௌரவித்தார். இந்த ஆண்டிற்கான கல்பனா சாவ்லா விருது கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரி சுகி பிரமிளாவிற்கு வழங்கப்பட்டது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் ரேஷன் அரிசி மற்றும் மண்ணெண்ணெய் போன்றவை கேரளாவிற்கு கடத்த இருந்ததை தடுத்ததற்காக இந்த விருது வழங்கப்பட்டது. இலவசமாக மக்களுக்கு வழங்கப்படும் அரிசியினை சமூக விரோதிகள் கொள்முதல் செய்து அண்டை மாநிலமான கேரளாவுக்கு விற்பனை செய்வதை தடை செய்யும் நோக்கில் இப்பணியினை செய்து வருகிறேன். இப்பணியின் போது 50க்கும் அதிகமான வாகனங்களையும் 110 டன் அரிசியினையும் பறிமுதல் செய்துள்ளேன். அம்மா அவர்கள் இப்பணியினை கௌரவிக்கும் வகையில் இந்த விருதினை வழங்கியுள்ளதற்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாற்றுத்திறனாளிகளுக்காக சிறப்பு சேவை செய்ததற்காக திருச்சியைச் சேர்ந்த ஜோசப் மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் நெல்சனுக்கு விருது வழங்கப்பட்டது.
மனநலம் பாதிக்கப்பட்டு ஆதரவற்ற நிலையில் இருந்தவர்களுக்காக சிறப்பாக சேவையாற்றியமைக்காக சிறந்த தொண்டு நிறுவனமான வேலூரில் உள்ள உதவும் உள்ளம் தொண்டு நிறுவனத்திற்கு முதல்வர் ஜெயலலிதா விருதை வழங்கி கௌரவித்தார். மனநலம் பாதிக்கப்பட்டு சாலையில ஆதரவற்ற நிலையில சுற்றித் திரிந்து கொண்டிருக்கின்ற மனநோயாளிகளை அரவணைத்து அவர்களை தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான மறுவாழ்வு உதவிகளை வழங்கி பின்பு அவர் குணமடைந்த பின்பு அவருடைய பெற்றோர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவருடைய குடும்பத்தோடு ஒப்படைக்கின்ற மறுவாழ்வு பணி செய்து கொண்டிருக்கிறது. இந்த பணியை பாத்தீங்கன்னா மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய மறுவாழ்வு திட்டத்தின் கீழே செஞ்சிட்டு இருக்கோம். மாநில மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்திலும் செஞ்சிட்டு இருக்கோம். தினமலர் பத்திரிகைக்கு இந்த அவார்டை நாங்க சமர்ப்பிக்கிறோம். தமிழகத்தில் சிறந்த உள்ளாட்சிக்கான விருதை உடுமலை பெற்றது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக நகராட்சித் தலைவர் ஷோபனா தெரிவித்தார். மேலும் விழாவில் நல்ல ஆளுமைக்கான விருதுகள், கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ பணிகள் இயக்கத்திற்கான விருதை அமைச்சர் சின்னையா மற்றும் டாக்டர்கள் விஜயகுமார், பழனிசாமி ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். சிறந்த மாநகராட்சிக்கான விருது ஈரோடு மாநகராட்சிக்கும், சிறந்த பேரூராட்சியாக அவிநாசி பேரூராட்சிக்கும் சுதந்திர தின விழாவில் விருது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.